ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, சார் நீங்கள் எல்லாம் சொல்கிறதுலாம் ஓகே தான், உண்மையிலே டெக்னிக்கலை வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? மார்க்கெட் இங்கேருந்து இங்கே வரைக்கும் போவோம், இதுதான் டார்கெட்டு, இதுலேருந்து இது வரைக்கும் போகுமானா நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம ட்ரேடர் ஷோரோட பழைய ரிவ்யூ ஷோஸாக இருக்கட்டும், இல்லை டாப் 3 பிக்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இப்போ ரீசெண்டாக கூட இன்னும் ஒரு லெவல் ஆஃப் அனாலிசிஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதோட ஒரு சின்ன ப்ரிவியூ மட்டும் காட்டுறேன். நான் இப்போ ரீசெண்டாக கொடுத்த நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் டெக்னிக்கல் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதாட்டு. ஸோ இப்போ நான் வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணி போட்ட ட்வீட்ஸ் எல்லாம் காட்டுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் டெக்னிக்கல் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதுன்ட்டு. இப்போ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது நம்மளோட அஃபிஷியல் பேஜ் தான். இது டேட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே போட்டிருக்கு. ஸோ February 24th அன்றைக்கி வந்து இந்த ட்வீட் போட்டிருந்தேன். என்னென்னா, லுக் அவுட் ஃபார் பேங்க் நிஃப்டி 39,700லேருந்து 39,900 வந்து இட்ஸ் அ வெரி கீ சப்போர்ட் லெவல். இஃப் இட் ஹோல்ட்ஸ் we can expect the market to reach 41,000 to 41,300 டார்கெட். எவ்வளோ பாயிண்ட்டு? கிட்டத்தட்ட 1000லேருந்து 1300 பாயிண்ட் வரைக்கும் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த லெவலில் பிரேக் ஆகலன்னா அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அது மார்க்கெட்டு அதே மாதிரி என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன்னா, பை 3rd or 4th of March. என்னன்னா, இது டார்கெட் போகும்னு மட்டும் சொல்ல, என்னைக்கு இந்த டார்கெட் போகும்ன்றதையும் முன்னாடி என்னைக்கு ப்ரெடிக்ட் பண்ண 24th ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மார்க்கெட்டில் போய் பார்க்கலாமா? ஸோ 24th Feb. ஸோ 24th of Feb. ஸோ நான் போஸ்ட் போடுறேன் அன்றைக்கி. இதுதான் 24th of February. ஸோ இந்த இடத்துல தான் ப்ரெடிக்ட் பண்ணேன். மார்க்கெட் வந்து இங்கே இருக்கும்போது 41,000 to 41,300 போவோம். என்னைக்கு போவோம்னா 3rd or 4th of March. இதை தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ கரெக்டாக அதை வச்சு பார்ப்போம். இப்போ மார்க்கெட்டு கரெக்டாக 41,600 போயிடுச்சு. ஸோ 41,000 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 300. ஸோ 41,300 நான் கொடுத்த டார்கெட் என்னைக்கு டேட்டில் போய் ரீச் ஆயிருக்குன்ற பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டு கரெக்டாக இந்த க்ரீன் கேண்டில் போயிட்டு 41,300 டார்கெட் ரீச் ஆயிருக்கு. என்னைக்கு டேட்டு? எக்ஸாக்ட்லி ஆன் 3rd of March. ஏதோ சும்மா நான் சொல்லணும்னு நினச்சிக்கிறீங்க. கரெக்டாக 41,000 to 41,300 by 3rd of March. ஸோ டேட்டு 24th முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இவ்வளோ ப்ரிசைஸாக மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமோ? டெஃபினட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சரி சார், ஒன்று ஃப்ளூக்கில் அடிக்கலாம், நெக்ஸ்ட்டு சரி நான் அடுத்ததையும் பார்ப்போம். இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ ரீசெண்டாக March 3rd அன்றைக்கி கொடுத்துருந்தேன். இது 3ஆம் தேதி அடிக்கும்னு சொல்லுது. அடித்து முடிச்சிட்ட வரைக்கும் அன்றைக்கே நெக்ஸ்ட்டு என்ன ஆக போகுதுன்றதும் கொடுத்துருந்தேன். என்னென்னா, லுக் அவுட் ஃபார் பேங்க் நிஃப்டி திருப்பி 41,600லேருந்து 900 வில் பி தி கீ ரெசிஸ்டன்ஸ் லெவல். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க்கெட்டை பிரேக் பண்ண முடியலன்னா, டெய்லியில் இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ண முடியலன்னா, டார்கெட் வந்து 39,500. செகண்ட் டார்கெட் 38,500 பை 13th or 14th of March. 39,500 வந்து மார்க்கெட் அடிக்கும். எங்கேருந்து? 41,600லேருந்து கிட்டத்தட்ட 2,000 பாயிண்ட் கீழே வரும். எப்போ? 13ஆம் தேதிக்குள்ளே வந்துடும்ன்றது ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியாச்சு. இப்போ மார்க்கெட் பார்க்கலாமா? ஸோ டேட் இது என்னைக்கு போஸ்ட் பண்ணது? March 3ஆம் தேதி. இது ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம். March 3 கரெக்டாக மார்க்கெட்டை 41,300 அடிச்சிச்சு. 41,600 to 900 வந்து என்னன்னு போட்டிருந்தேன்? ரெசிஸ்டன்ஸ் லெவலு. ஸோ இந்த லெவலை உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் செல் ஆகுன்றதை ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 41,600 to 900 போட்டுப்போம். 900. ஸோ மார்க்கெட்டு எக்ஸாக்டாக எங்கே வந்திருக்கு? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் எந்த இடத்துல எக்ஸாக்டாக வந்தது. டாப் அடிச்சது 41,686. இப்போ நான் என்ன டார்கெட் கொடுத்துருந்தேன்? 41,600 ஹோல்ட் பண்ணிச்சுன்னா 39,500 டார்கெட். என்னைக்கு டேட்டு? 13th or 14th. ஸோ பார்க்கலாமா? 39,500 என்னைக்கு வந்துச்சுன்னு பார்ப்போம். ஸோ 39,500. இப்போ மார்க்கெட் அதையும் தாண்டி 38,500 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண செகண்ட் டார்கெட் கிட்டே வந்துச்சு. ஆனால் என்னைக்கு அடிச்சதுன்றது முக்கியம் இல்லை. ஸோ அதையும் பார்த்துருவோம். ஸோ என்னைக்கு டேட்டில் வந்து 39,500 அடிச்சிருக்கு. ஸோ அன்றைக்கி வந்து கரெக்டாக மார்க்கெட் 39,500 டார்கெட் அடிச்சிச்சு. என்னைக்கு டேட்டு? 13th of March. ஸோ நம்ம கொடுத்ததோ என்னது? 13th of March. ஸோ இப்போ இவ்வளோ ப்ரிசைஸாக மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியுமானா டெஃபினட்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த விதம் மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளோட 2020யோட கிராஷ் நம்ம ஏற்கனவே ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருந்தோம். மார்க்கெட்டில் ஒரு பெரிய கிராஷ் வரப்போகுது. 2020 கிராஷுக்கு முன்னாடி, கோவிட் கிராஷுக்கு முன்னாடியே கிராஷ் வரப்போகுது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம். Yes, I do believe there is going to be a huge financial market crisis. ஒரு மார்க்கெட் ஒரு பெரிய
ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் வரப்போகுதுன்றதை நான் ஃபர்மாக பிலீவ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய இயர் 2019, இதுலேருந்து 2020க்குள்ள we can expect a major financial crisis. ஸோ நிஃப்டி இன்னும் செல் ட்ரெண்டில் தான் இருக்கு. ஸோ மேலே ஏற ஏற இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு செல். நிஃப்டி இன்னும் பை ட்ரெண்ட் மாறல, இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் அ பியூர் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங். இதை நம்பி ஃபுல்லாக பை ட்ரெண்டுன்னு உள்ளே போகாதீங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், திஸ் இஸ் மை அட்வைஸ். ஸ்டில் வி ஆர் நாட் இன் அ பை ட்ரெண்ட். ஸோ 260 to 290 அது வந்து ஸ்டாப் லாஸ் ஜோன். அது ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு அவ்வளோ தூரம் மார்க்கெட்டை ஏற்ற முடியும். 12,000 ரேஞ்ச் மார்க்கெட் டச் பண்ணும்போது நான் பை பண்ணலான்னு பை பண்ணுவோம். இப்போ இவங்க எல்லாரையும் பை பண்ண வச்சுட்டு மொத்தமாக எல்லா பையஸும் வந்த பிறகு இவங்க ஏற்கனவே கீழே எடுத்து வச்ச பை எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் புக்கிங்கில் உங்கள் தலையில் கட்டிட்டு வெளியே வந்துடுவாங்க அண்ட் மார்க்கெட் ஸ்டார்ட்ஸ் டு ஃபால். மை வியூ ஆன் நிஃப்டி இஸ் இன் செல் ட்ரெண்ட். இன்னும் பை ட்ரெண்டுக்கு மாறலை. இதுக்கு இத்தனை நாள் நடந்தது என்னென்னா, இட் வாஸ் ஜஸ்ட் அ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். மேலே இருந்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் எல்லாரையும் அவங்க இன்ஸ்டிடியூஷன் பண்ண ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வாங்கிட்டே இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கி முடிச்சிட்ட வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, மொத்தமாக செல் ஆஃப் பண்ணவொடனே மார்க்கெட் ஸ்டார்டட் டு ஃபால். ஆல்மோஸ்ட் 6 to 8 months சொல்லிட்டு இருக்கோம். மார்க்கெட்டில் ஒரு பெரிய லெவலில் வந்து மார்க்கெட் கீழே விழணும், அது வரதான் போகுது. அது நான் என்னோட பழைய வீடியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சொல்லியிருப்பேன். என்னென்னா 2019 நவம்பர் எண்டிலேருந்து 2020க்குள்ளே உங்களுக்கு ஒரு பெரிய சைக்கிள் மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் சைக்கிள்ஸ், அது அந்த மார்க்கெட் சைக்கிள்ஸ்லாம் ஒரு கிராஷ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட்டை கரெக்டாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணோன்னா டெஃபினெட்லி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன அப்படின்ட்டு. இதை தான் வந்து நார்மலாகவே நம்மளோட கிளாஸஸில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் இதே மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் வி கேன் ப்ரெடிக்ட். பட் ஒன்லி திங் இஸ், இது இப்போ நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரிவ்யூ ப்ரிவ்யூ ஷோ பார்க்குறவங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன் நான். இப்போது ரிவ்யூ ப்ரிவ்யூ போட முடியல என்னால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் வாஸ் யுவர் கிளியர் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இட் வாஸ் யுவர் டபுள் பாட்டம். இப்போ டபுள் பாட்டம் இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் போகும் அப்படின்றதுக்கு, இப்போ இந்த இடத்துல இது மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு சர்டன் ரூல்ஸ் ஆகுது. அதே மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல டச் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் இது கீழே வந்து இங்கே தான் ஹிட் ஆகும் டார்கெட் அப்படின்றதுக்கும் சர்டன் ரூல்ஸ். இப்போ என்னோட ஆல்மோஸ்ட் ஒரு 14 to 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், 14 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபார்ம் பண்ண ரூலை தான் வந்து நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறது. அப்போ இந்த டபுள் பாட்டம் வந்தால் மட்டும் பார்த்தாது, இந்த டபுள் பாட்டமில் என்ன டூலை யூஸ் பண்ணணும், அதுக்குள்ளே என்னென்ன இப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி பார்க்குறது, ஒரு இன்ஸ்டிடியூஷன் எந்த இடத்துல பை பண்ணாங்கன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது அப்போ எனக்கு கிளியராக கிடச்சிச்சு மார்க்கெட் நெக்ஸ்ட் இங்கே தான் போகுது. இந்த இடத்துக்கு வந்த பிறகு அதே சிக்னல் கிடச்சிச்சு, நெக்ஸ்ட் இங்கே தான் வரப்போகுது. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க் ஆகும்னா டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே மெத்தட் என்னென்னா, இட் இஸ் ப்ராப்பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான். ஆனால் இப்போ இன்னொன்று என்னென்னா, டேட் மட்டும் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் த்ரூ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ என்னன்னா, நிறைய பேர் கேட்குறது, சார் டேட்ஸ் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. என்னன்னா, இப்போ டேட்ஸுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் டூல்ஸ்ன்னு தான் யூஸ் பண்ணுறது இல்லை, நிறைய விஷயங்கள் அதில் பேஸ்டு. அதுக்கு பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் தெரியாமல் நம்ம டேட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஒரு மார்க்கெட்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, இது எப்படியெல்லாம் மூவ் ஆகுதுன்னு தெரியுதுன்னா, இப்போ எப்படி நான் அதான் டேட் கேட்குறவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இப்போது நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவார், ½ hour ஆகும், டிராஃபிக்காக இருந்தால் ஒரு 45 minutes ஆகும்னுவார். இது உங்களுக்கு எப்படி கரெக்டாக தெரியும் அப்படின்னா, நான் ரெகுலராக போயிட்டு வந்துட்டே இருக்கேன், அதனால் தெரியுது. அதே மாதிரி தான் டேட்ஸும் வந்து மார்க்கெட்டில் இட் கம்ஸ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இது ஸ்டில் ஐ எம் அ லேர்னர் டூ. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நானே நிறைய விஷயம் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டேட்ஸ் விஷயமும், ஒரு விஷயத்தை நீங்கள் ரெகுலராக மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் போயிட்டு வர மாதிரி தான் உங்களுக்கே தெரியும், இந்த மார்க்கெட் இந்த சர்டன் ஃபார்ம் ஆச்சுன்னா இத்தனை நாளுக்குள்ளே போகலாம். டேட்ஸ் மட்டும் நீங்களும் ரெகுலராக டெக்னிக்கலை முதல்ல கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக நீங்களும் உங்களோட அந்த சொல்லிக் கொடுத்த ஸ்டடீஸை ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் ஃபியூச்சரில் வந்து டேட்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு நீங்களும் வர முடியும். ஆல்ரைட். ஸோ இன்கேஸ் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் படிக்கணும், எப்படி ஒரு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறது, எப்படி மார்க்கெட் மேலே போகுது கீழே வருது, இந்த மாதிரி எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கனாலும் we are trade achievers, we teach people. and அதே மாதிரி நம்மளோட ஸ்பெஷல் கோர்சஸ் ஆஃபர்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அந்த 14 subjects ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்கும். அதில் ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட் இருக்கானா எதுவுமே கிடையாது, ஏன்னா அது நம்ம ஏற்கனவே ரீசனபிளாக நார்மல் இதில் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ தேர் இஸ் நோ டிஸ்கவுண்ட் ஃபார் பேசிக் ப்ரைஸ் ஆக்ஷன். பட் ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஆப்ஷன் எடுக்கிறவங்களுக்கு யூ ஹாவ் அ 10% டிஸ்கவுண்ட் ஆன் தி ஓவரால் வேல்யூவில் 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. அண்ட் ப்ளஸ் இன்னொன்று ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஆப்ஷன் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ். இப்போ எலியட் வேவ், காட்லி பேட்டர்னு அண்ட் ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபுல்லாகவே கற்றுக்கணும், ஃபுல்லாக நான் டெக்னிக்கலாக பார்த்துட்டு ட்ரேட் பண்ண போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு we are going to give you a special offer. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுக்காக we are going to give you 45% of the total course value. There will be a discount. So 10% for price plus option and 45% for price plus option plus advance course. And அதே மாதிரி இதெல்லாம் வந்து எல்லா பிரான்ச்சஸும் வந்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு, இது பிரான்ச்சஸ் வராமல் நான் ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணிக்கிறேன், ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன்லேயே உங்களுக்கு ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் we are going to give you 35% and price plus optionக்கு வந்து you will be having 30% and full course price option and advance மூணுமே சேர்த்து எடுக்கிறவங்களுக்கு டைரக்ட் 50% ஆன்லைனில் டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது. ஸோ இன்கேஸ் இந்த டிஸ்கவுண்ட்ஸை நீங்கள் அவைல் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் இது. இன்கேஸ் இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நம்மளோட பிரான்ச்சஸை நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா they will give you all the details. All right, and that was your special announcement for this March 31st financial year ending and நம்மளோட ஆனிவர்சரி ட்ரேடர் ஷோரோட ஆனிவர்சரிக்கும் சேர்த்து இந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸும் இருக்குது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆஃபர் ஆஸ் வெல். ஆல்ரைட், ஸோ இன்கேஸ் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணீங்கன்னா definitely you can also make some good profits in the market. But the thing is, first முதல்ல நல்லா கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா definitely you will be able to make money in the market as well. Alright, so I hope this video was useful and thank you very much for joining. Take care.